அப்ப பாருங்க, ஒரு விதையானது ஒரே ஒரு விதைய, ஒரே ஒரு பழத்தை, ஒரே ஒரு விதையா அது பிறப்பிக்குது இல்ல. ஒரு விதையில இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகள் அது திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இன்னொன்னு இருக்குது, விதையில கட்டுக்கடங்காத தேவனுடைய வல்லமை இருக்கு, அதுல வாழ்க்கையை மாத்தக்கூடிய வல்லம் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது உள்ள பவர் இருக்கு. வாழ்க்கையை மாத்திடும். அது இருதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். கண்ணுக்கு புலப்படாத விதையா இருந்தா கூட உள்ள அவ்வளவு பவர் இருக்கு. என்ன பவர்னா பலன் கொடுக்கிற ஒரு பவர் உள்ள இருக்கு. அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும்னா மிகுதியான பலனை அது கொடுக்கிறதாய் இருக்குது. அப்ப கடவுளுடைய வார்த்தை கூட பாத்தீங்கன்னா அது வந்து பெருக்கம் அடையக்கூடிய ஒரு வல்லமை அதுல இருக்குது. ஒரு விஷயத்தை பெருக்கக்கூடிய வல்லமை அதுல இருக்கு. சமாதானம் அப்படின்னு சொன்னா சும்மா ஒரே ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரே ஒரு நிமிஷம் சமாதானம் இல்லைங்க. அது கட்டுக்கடங்காத சமாதானத்தை அது நமக்கு தருகிறது. சந்தோஷம் இருக்கு, கடவுளோட வார்த்தை இல்லைன்னா அது அளவு கடந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. ஆசீர்வாதம் இருக்குன்னா அளவு கடந்த ஆசீர்வாதம், பெருக்கமான ஆசீர்வாதம். சுகம் இருக்குன்னா அதுல ரொம்ப பெரிய மிகுதியான சுகம் அப்படி சொல்லலாம். மிகுதியான ஆசீர்வாதம், மிகுதியான வெற்றி, மிகுதியான விடுதலை, எல்லாமே அளவுக்கு அதிகமாக அந்த கடவுளுடைய வார்த்தையில இருக்கு. எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? அது பெருக்கி தருகிறது.